வெல்கம் பேக் காய்ஸ். நம்ம இப்போ வந்திருக்க ஷாப் நேம் பெப்கோ. ட்ரெஸ் ஐட்டம், கிச்சனுக்கு எதுவும் அக்சசரிஸு எல்லாமே கிடைக்கும். வாங்க, நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கடையில் கேர்ள்ஸ், பாய்ஸு, கிட்ஸு எல்லாருக்குள்ள ட்ரெஸ் ஐட்டம், அப்புறம் டாய்ஸு, அப்புறம் கிச்சன் தேவையான அக்சசரிஸு எல்லாமே இங்கே இருக்கும். நம்ம ஒன்று அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பாருங்கள், அந்த ட்ராலி எடுத்தாச்சு. டாய்ஸா, குட்டீஸ் யூஸ் பண்ணுற டாய்ஸ் எல்லாம் இங்கே உள்ள ஃபோரிண்டு பார்த்திங்கன்னா 1000 ஃபோரிண்டு. 1000 ஃபோரிண்டா நம்ம ஊர் காசுக்கு மேபி 210 அவ்வளோ வரும். பசங்களுக்கு உள்ள டிஷர்ட் தான் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஸ்லீவ்லெஸ்ஸு யூஸ் பண்ணுற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா 1500 நம்ம காசுக்கு ஒரு 300 ரூபா வரும். நம்ம ஊர் காசு கிட்ஸ் ஐட்டம். எல்லாமே கிட்ஸ் ஐட்டம். இதில் வந்து இயர்ஸாக போட்டிருக்கு பாருங்கள். உங்களுக்கு எத்தனை இயர் டு 3 to 4 வயசு வரைக்கும் உள்ளவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகள் யூஸ் பண்ணுறது. டிஷர்ட்டும் அதுமாரி போட்டிருக்கும். டிஷர்ட்லேயும் இது 8 வயசுலேருந்து 9 வயசு உள்ள வரைக்கும் யூஸ் பண்ணுற மாரி சைஸில் இருக்கும் டிஷர்ட் எல்லாமே. டிஷர்ட்டு மோஸ்ட்லி இங்கே வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா எம் சைஸ்னால் இங்கே நம்ம ஊரில் வந்து இங்கே எம் சைஸ்னால் நம்ம ஊரில் எல் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி தான். இதெல்லாம் பேக் 15 வயசு உள்ள போடலாம். இதெல்லாம் 15 வயசு உள்ள மாதிரியா இருக்குது. நம்ம போடுற மாரி இருக்குது இந்த டிஷர்ட் எல்லாம். இதெல்லாம் நம்ம ஊர் காசு ஒரு 200 ரூபா தான். அங்கே ஃபோரின்ட்டு. இதெல்லாம் நம்ம ஒரு எம் சைஸு அந்த ரேஞ்சுக்கு சொல்லலாம். எம் சைஸுக்கு இருக்கும் போல், அவ்வளோ பெருசு இருக்கும். இது ஹூடி டைப் மாதிரி வரும், பட்டன் வச்சு. கீழே லோயர். குட்டீஸ்க்கு ஃபுல்லாக எல்லா ஐட்டமும் குட்டீஸ்க்கு தான். செருப்பு, டிஷர்ட்டு நம்ம பசங்க யூஸ் பண்ணுறதோட குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் நிறையா இருக்குது. குழந்தைங்க, பசங்க, பொண்ணுங்க யூஸ் பண்ணுறது. ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கல. இதெல்லாம் எனக்கு பிடிச்ச ஏரியா, எனக்கு பிடிச்ச இடம். இதெல்லாம் ஃபுல்லாக ரிமோட் கார்ஸ் எல்லாமே. சரிங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. ரேசிங் கார். சின்ன பிள்ளைகள் விளாண்டது இப்போ விளையாட எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உனக்கு நல்லா இருக்கும் இங்கே. ஃபோட்டோ ஃப்ரேம், ஃபோட்டோ வாங்கி ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஊரில் ரொம்ப ரேராக கிடைக்கும். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 450 கேரி 400. நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா அந்த ரேஞ்சாக வரும். ரொம்ப கம்மி நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறது. இது ஃபுல்லாக மேட்டு. கேன்டீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா கேன்டீன். சரக்கு டப்பா மாரி இருக்குது இந்த கேன்டீன் பாருங்கள். இது ரேட்டு நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு
ரூபா 60 அந்த ரேட்டுக்கு வரும். இந்த கேண்டில் பாருங்கள், 1000 forint. இது ஃபுல்லாகவே கேண்டில் தான். இது பூஜைக்கு மாரி பாருங்க. கிளாஸுக்குள்ளே கேண்டில் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன உங்க கிளாஸ் உள்ள கேண்டில் இருக்கு, யூஸ் பண்ணிக்கிட்டு திரும்பி வெடிச்சிடாது. சின்ன சின்ன கேண்டில் ஆக்சுவலி ரூமில் கேண்டில் யூஸ் பண்ணக்கூடாது, மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணால் ஃபயர் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஓரளவு டெம்பரேச்சருக்கு அப்புறம். அந்த ஜல்லி நம்ம தண்ணியில் போட்டு சின்ன பிள்ளையில தான் அழகாக ஜல்லி தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணுவோம் பாருங்க, அந்த ஜல்லி தானே நல்லா ஸ்மெல்லு வருதாண்ணா. அந்த ஜல்லி அது என்ன ஜல்லின்னு தெரில. நம்ம ஊரெல்லாம் மக்கள் எடுத்து இல்லாட்டி பைப்பில் விட்டு அடிச்சுட்டு போகிறாங்க. யார் பொங்கு ஜெக்கில் விட்டு அடிக்கிறா. இது எவ்வளோ பொங்கு? 2500 உண்டிலா? இது அப்படிங்காண்ணா அது? சரி செக்கு பாருங்க. இந்த ஒரு செக் இருக்குது, பிளாக்கில் ஒரு செக் இருக்குது. 2300 நம்ம ஊர் காசுக்கு ஒரு 450 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும். அணையா விளக்கு, அணையா குண்டு ஏற்றி வச்சிங்கன்னா காற்றுல தான் வருது. ஆனால் இது அணைஞ்சிரும், கிளாஸை காணும். இதுதான் அந்த பெட்ரூமில் இருக்கும்ல அந்த கூடை, லைட் எரியும், பெட்டு பக்கத்தில் வச்சுப்பாங்களே அது, வால் கிளாக்கு. இதெல்லாம் என்ன பங்கு? பிளாங்கெட்னா போருயா? இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்பாஞ்ச் மாரி தான் இருக்குது. இதாண்ணா நம்ம ஊர் ரேட்டுக்கு எவ்வளோ வரும்? நம்ம ஊர் ரேட்டுக்கு 400 ரூபா தானா? சரி பில்லு போடலாம் வா. கவுண்டர்